இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஓடிக்கிற பெரிய டாபிக்கு தமிழக வெற்றி கழகம் மாநாடு. இன்றைக்கி இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தடாபுடாலான வரவேற்போடு நடந்துக்கிட்டு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட நிறைய ரசிகர் பட்டாளம். ஏன்னா கண்டிப்பாக அவர் இப்போ தமிழ் அளவில் ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவர் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாஸ் ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும். அஜித்துக்கு அதே மாதிரி ரஜினி சார், அந்த மாதிரி மாசு ஹீரோ வந்து விஜய் சார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அவர் இப்போ தன்னுடைய சினிமா கேரியரே விட்டுட்டு அரசியல் கட்சி தொடங்குற மாதிரி சொல்லி இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு 6-7-8 மாதத்துக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு துவங்கினார். அது எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள் வந்து நிறையா இருந்தது. காரணம் வந்து விஜய் வந்து இப்போ தான் முதல்ல ஒரு பொது வெளிக்கு வாராரு. அப்படிங்கும்போது ஒரு ரசிகர்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு 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 அபரிதமான ஒரு அதாவது என்ன சொன்னால் அவர் மேலே வச்சுக்கிற மரியாதை வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த அன்பின் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியிலே தெரிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மாநாடு கூட்டம் வந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஓட்டுகளாக மாறுமா அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்கள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து காலப்போக்கெலாம் தெரியும் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ வந்து மதுரை மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத வண்ணமாக கூட்டம் சும்மா தாறுமாறாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மதுரையை தம்பிக்க போகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த பாரபத்தியில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலத்தில் எல்லாம் ரெடி பண்ணி மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தான் கூட்டம். ரசிகர்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30 வயசு, குறிப்பாக 35 வயசு கீழே உள்ளவங்களே சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 35 வயசுக்கு மேலே வந்து அவ்வளோ வந்து ஆட்களை வந்து நம்ம பார்க்க முடியல. குறிப்பாக இளைஞர்கள் தான், தாய்மார்களும் நிறைய கலந்துருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் தான் 35 வயசு கீழே நிறையா வந்து தெரியுது. இதுக்கு முழு காரணம் வந்து அவருக்கு வந்து ஒரு ரசிகர் பலம் தான், ஃபுல்லாகவே ரசிகர்கள் தான். ரெண்டாவது, ஒரு விஜயோட படம் ரிலீஸ் ஆனால் புதுப்படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல் எல்லா ஊர்கள்லேருந்தும் ஒரு புதுப்படத்துக்கு வர்ற மாதிரி கூட்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களும் வந்து ஒரு ஆரவாரமாக இருக்காங்க. ஒரு புதுப்படம் விஜய் திரையில் தோணுனா எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிப்போடு இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்போடு இருக்காங்க. இப்போ இது வந்து விஜய் வந்து துவக்கம்தான். இன்னும் வந்து ஒரு கட்சி கொடியை அமல்படுத்திட்டாரு, மாநாட்டை நடத்திட்டாரு. இன்னுமே அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு, அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கட்சி நடத்துங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய படிப்பினை வேண்டும், அனுபவம் வேண்டும். ஆனால் ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம், ஆலோசனை சொன்னதுக்கு அது தவறில்லை. ஆனால் எத்தனை இடையூறுகள் என்பது வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சோதனைகளை சந்தித்தார்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே சோதனையை தாண்டி அது மாதிரி சோதனையை சார்ந்துச்சும் கூட அவர் கட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இப்போ ஆரம்பிக்கும் போது இருந்த வேகத்தை விட இப்போ கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த கட்சி பற்றி குறைச்சி மதிப்பிடாக சொல்லலை. இப்போ அந்த கட்சியை பிரேமலதா அவர்கள் நடத்திட்டு வராங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து விஜய்க்கு வந்து வந்துடக்கூடாது. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வந்து ஒரு சரியான நேரத்தில் தான் அரசியலில் இறங்கியிருக்காருன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட அவருக்கு வயசுக்கு இப்போ 50. அப்படிங்கும்போது ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு பீக்கில் இருக்காங்க. இப்போ அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா 96ல் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு மடங்கு கூட ரசிகர் பட்டாளம் வந்து 96 ரஜினி சார் இருக்குது. ஃபுல்லாக இளவட்டங்கள் தான், 35 வயசு கீழே. இன்றைக்கி அவரோட ரசிகர்கள் 55 வயசு 60 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 35 20 வயசு எல்லாருமே பூரா ரஜினிகாந்த் ரசிகராக இருந்தாங்க. 96ல் மட்டும் ரஜினி சார் வந்து இது மாதிரி விஜய் சார் மாதிரி ரஜினி சார் வந்திருந்தாருன்னா அப்பையும் ஒரு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு அப்போ 96 இந்த அரசியல்வாதிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் தான் இப்போ விஜய் வந்து ஒரு நல்ல டயத்தில் இறங்கியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அவருக்கும் வயசு 50. அவரோட ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 35 20 சின்ன பொருளிலேருந்து தாய்மார்கள் எல்லாருமே ரசிகர்களாக இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய அரசியல் கட்சியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து விஜய் சார்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, இப்போ அடிப்படையிலே வயசு, ரெண்டாவது ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா வயசு, அந்த கட்சி தலைவரோட வயசு எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆரும் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வயசானா கூட அவருடைய தொண்டர்கள் வந்து
பெரம்பளவில் இருந்தாங்க. அவருக்கு பெரிய கை கொடுத்தது. இப்போ விஜய்க்கு மாதிரி அது மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால அவருக்கு கட்சிக்குள்ள உழைக்கிறதுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்குது. போஸ்ட் ஓட்ட கூட ஆள் இல்லாமல் அப்படி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு வந்து அந்த நிலைமை கிடையாது. இளைஞர்கள் வந்து தாராளமாக இருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து அப்படியே ஒரு பக்குவப்படுத்தி அது ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி 2026 தேர்தல் தான் அவருக்கு வந்து குறிக்கோள்னு சொல்லியிருக்காரு. அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் மே ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்து வந்துடும். குறிப்பாக சொன்னால் 7 8 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களை சந்தித்து ஓட்டு வாங்க போகிறான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் மாநாடு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக சுற்றுப்பயணம் செய்யணும். மேடை பேச்சு இருக்குது. மேடை அவங்களோட கட்சிகள் வந்து இந்த மாநாடை பற்றி ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். அடுத்து வாக்காளர்களை சந்திக்கணும். ஒரு தெருவுக்கு தெருவுக்கு மீட்டிங் போடணும். நிறையா வேலைகள்லாம் இருக்குது. ஏற்கனவே பூத் கமிட்டிலாம் அமைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா மாவட்ட செயலர் பூத் கமிட்டி எல்லாமே அமைச்சா சொல்கிறாங்க. இன்னும் நிறையா வேலைப்பாடு இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 விஜய்க்கு வந்து சாதகமாக ஆகுதா என்னென்னு. ஆனால் அதில் அவர் வந்து கூட்டணி கட்சி வந்தால் நிறைய பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு ஆட்சியில். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இவர் இப்போ விஜய் தனித்து நின்னா எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா முதல் போட்டியிலேயே முதல்வர் நாற்காலி கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதியில் ஒரு வாக்காளருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் வந்து தொண்டர்கள் இருக்கணும். இப்போ திமுக அதிமுகன்னா ஒரு ஆலமரம். அவங்களுக்கு சின்ன குக்கிராமத்தில் கூட கட்சி இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய தலைவர் இருப்பார். பண வசதி எல்லாமே சேர்த்து பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் பார்ப்போம். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அரசியலில் காய் நகர்த்துறாரு. அவரோட திரைப்பயணத்தை விட்டு அந்த அரசியல் ஒரு முற்றிலும் மாறுபட்டது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய மாநாட்டுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அவரோட மக்கள் பணி ஆட்டம் வந்திருக்காருன்னா முதல்ல வாழ்த்து சொல்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். இதை பற்றி மாநாட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.